ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். கோலோக் எக்ஸ்பிரஸில் எளிய பகவத்கீதையில் சுருக்க வடிவம். இதுல நம்ம கம்ப்ளீட் ஹெல்த் அண்ட் கம்ப்ளீட் ஹாப்பினஸ் இந்த மாடல் பத்தி உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அப்புறம் மென்டல் ஹெல்த். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னா ஆன்மீக ஆரோக்கியம், மென்டல் ஹெல்த் நம்ம மன ஆரோக்கியம் பத்தி பார்த்துருக்கோம் வீடியோ. இன்னைக்கு அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது, தேர்டு காம்போனென்ட். இதுக்கு பேர் பிசிக்கல் ஹெல்த், உடல் ஆரோக்கியத்தை பத்தி இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் பேச போறேன். நம்ம எல்லாருமே நம்ம இந்த சரீரத்தை தான் நம்பன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம இந்த சரீரத்தை கேர் எடுத்துக்கிறோமா, நல்லா பாத்துக்கிறோமா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம என்ன கரெக்டான ஆகாரம் எடுத்துக்கிறோமா, 3 வேளை கரெக்டா சாப்பாடு சாப்பிட்றோமா, அப்புறம் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்றோமா. பேலன்ஸ் டயட்னா பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், சாலடு, ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி பழங்கள், அதே மாதிரி பால், அப்புறம் நல்ல ஒரு குட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன்டேக் ஆட்டும், நல்ல தண்ணி சரியான அமௌண்ட்ல குடிக்கிறது, இது எல்லாமே நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோமா. அதே மாதிரி நம்ம கரெக்டான டைமுக்கு தூங்குறோமா, சீக்கிரமா ஏந்துக்கிறோமா, அர்லி மார்னிங் எக்ஸசைஸ், யோகா, இது எல்லாத்தையும் நம்ம பண்றோமா. அதே மாதிரி வெளி சாப்பாடு, வெளி ஆகாரம், ஃப்ரைட் ஆட்டம், ஸ்பைசி ஃபுட் ஆட்டம், இல்ல ஜங்க் ஃபுட் ஆட்டம், இதெல்லாம் நம்ம சாப்பிடாம இருக்குமா. அப்படி இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம கண்டிப்பா நம்மளோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா எவ்வளோ பேரால இது எல்லாத்தையும் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ண முடியாது, இதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே நல்லா தெரியும். நம்ம உடம்பு நல்லா பார்த்துக்கணும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம ஃப்ரைடு ஆயிலி ஐட்டம் சாப்பிடக்கூடாது, சீக்கிரம் தூங்கணும், சீக்கிரம் எழுந்துக்கணும், நல்ல ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல வாட்டர் எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது, எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. இப்போ இருக்கிற சமயத்துல எதுவுமே தெரியாததே கிடையாது. சின்ன குழந்தைக்கு முதற்கொண்டு ரொம்ப நல்லா எல்லா விஷயமுமே தெரியுது. ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவும் இருக்கிறதுனால அது மூலமா நம்ம நிறைய விஷயத்தையும் பார்த்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நம்மளால இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியாது, இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்போ நம்ம கிட்ட. அதுக்கு காரணம் என்னது பார்த்தீங்கன்னா, நம்ம இது எல்லாத்தையும் நினைக்கிறோம், பண்ணணும் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மளால இதை செய்ய முடியல. இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் காரணம் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வீக்கா இருக்கிறதுனால தான். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வீக்கா இருந்ததுன்னா மென்டல் ஹெல்த்தும் வீக்கா இருக்கும். ஏன்னா இந்த நம்ம எல்லாரும் மனசுக்கு தாசனா ரொம்ப இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலி கனெக்டடா இல்லாதனால நம்ம மென்டலியும் ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ அதனால நம்ம மனசு சொல்றதுதான் முக்கியமா நம்ம எல்லாத்தையுமே கேட்கறோம். நம்ம எல்லாம் புத்தி சொல்றது இந்த மாதிரி காத்தால ஏந்துக்கணும், சீக்கிரமா வாக்கிங் போகணும், யோகா பண்ணணும், இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதெல்லாம் தான் செய்யணும். ஸோ எல்லாமே சொல்றது புத்தி. ஆனா இந்த மனசு என்ன பண்றதுன்னா புத்திய அடக்கிடுது, அப்புறம் தான் நினைக்கிறது தான் சாதிக்க வைக்கிறது. அதனால்தான் நம்ம மனசுக்கு தாசனா இருக்கும்னு அர்த்தம். ஸோ அது காரணம் என்னன்னா மென்டல் ஹெல்த் வீக்கா இருக்கு. அதனோட செயின் கனெக்டட் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் வீக்கா இருக்கிறதுனால தான் இது ரெண்டுத்தினாலோட எஃபெக்ட் தான் மூணாவது நம்மளோடது பிசிக்கல் ஹெல்த் மேல வருது. ஸ்பிரிச்சுவலி கனெக்டடா இருந்தா நம்ம பிசிக்கலியும் ஹெல்த்தியா இருக்க முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தான் நம்மளுக்கு அந்த பவரே கொடுக்கறது. எந்த பவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, நம்மள இத அடிக்கடி ஞாபகப்படுத்தி வைக்கிறதே இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தான். நம்ம மனசு இல்ல, நம்ம புத்தி இல்ல, நம்ம இந்த சரீரம் இல்ல, நம்ம இது எல்லாத்துக்கும் மேல. சோ இந்த மனசு, புத்தி, அப்புறம் இந்த சரீரத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர் தான் நம்ம ஆத்மா. நம்ம யாரு? ஆத்மா. இதுதான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, நம்ம தான் இது எல்லாத்துக்கும் ஓனர். இந்த விஷயத்த அடிக்கடி ஞாபகப்படுத்துறதே எது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தான். இந்த பவர் கொடுக்கறது எது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தான். அதனால்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக ஆரோக்கியம் கண்டிப்பா நல்லா இருக்கணும்னு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் நான் நிறைய உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி வீடியோலயும் சொல்லியிருக்கேன். நம்ம நிறைய சத்சங்கம் கேட்கணும், இல்ல நம்ம கொஞ்சம் சாண்டிங் ஆட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், இல்ல புராணங்கள், கிரந்தங்கள், கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸ், பகவானோட ரிலேட்டட் கதைகள்லாம் கொஞ்சம் நிறைய படிக்கணும்.
இல்ல ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்லாம் போகணும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில போறது சுத்துறதுலாம் ரொம்ப பிடிக்கும். டிரைவ் போறது, லாங் டிரைவ் போறதுலாம் இல்ல வெளியில சுத்தி பாக்குறது ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்ல இந்த சினிமா தியேட்டர், இந்த மால்ஸ் இதெல்லாம் போகாம நம்ம நிறைய இந்த மாதிரி தீர்த்த ஸ்தலத்துக்கு போகலாம். நிறைய நம்ம பாரத் பூமியில பகவான் அவதார எடுத்த இடங்கள்லாம் ரொம்ப அழகான இடங்கள்லாம் இருக்கு. அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம். ரொம்ப அழகான கோவில்கள், நம்ம தமிழ்நாடுல இல்லாத கோவிலே இல்லை, அந்த மாதிரி கோவில்களை சுத்தி பார்க்கலாம். ரொம்ப அழகான இடங்கள். அந்த மாதிரி இடத்துல நம்ம போறதுனால நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவலி பகவான் கிட்ட கனெக்டடாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தையும் ரொம்ப எஃபெக்ட் பண்றது. அப்போ நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதனால்தான் ஸ்பிரிச்சுவலி கனெக்டடா இருக்கிறது ரொம்ப முக்கியம் சொல்றது. எப்பெல்லாம் நம்மளுக்கு டைம் ஃப்ரீயா இருக்கோ அப்பெல்லாம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா கனெக்டட் இருக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணும். இப்போ பார்த்தேன்னா முன்னாடி காலத்துல எல்லாரும் வந்து நிறைய உடலால நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு இருந்தா. பார்த்தேன்னா கையாலேயே எல்லாமே செஞ்சுட்டு இருந்தா. பெருக்கி துடைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டு வேலைகளை சகலமும் செய்யறது, தவிர சைக்கிள்லயே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது, இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தா. இப்போ வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மிஷின் இருக்கு, எல்லாத்துக்குமே ஆள் இருக்கா, எல்லாத்துக்கும் ஒரு ஆப் இருக்கிறதுனால அது ஒரு பட்டன் பிரஸ் பண்ணாலே போதும், எல்லாமே வீட்டுல ஹோம் டெலிவரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சௌகரியங்கள் அதிகமா ஆனதுனால நம்ம கிட்ட இப்போ டைமும் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த டயத்தை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அந்த டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியாதனால்தான் நம்ம வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இந்த டைரக்ஷனை நம்ம மாத்திட்டோம்னா நம்மளோட ஃப்ரீ டைமை நம்ம வந்து பகவானுக்கு கொடுக்கணும், ஸ்பிரிச்சுவல் விஷயங்களுக்கு கொடுக்கணும். ஸ்பிரிச்சுவலி நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்துல நம்ம மனசை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம புத்தியோட பேச்சு நிறைய கேட்டுட்டு நம்ம பிசிக்கல் ஹெல்த்தையும் நல்லா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான வழி, நம்ம எப்படி நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தை பெட்டர் ஆக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆதாரம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தான். ஏன்னா வந்து நம்ம இப்போ ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனாலையும் நிறைய ஆப்ஸ்லாம் வந்ததுனாலையும் நிறைய டைமும் நம்ம கிட்ட இப்போ இருக்கிறதுனாலையும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து வேஸ்டான இடத்துல போட்டுன்னு இருக்கோம். ஸோ இப்போ அதை நம்ம வந்து ஜஸ்ட் டைரக்ஷனை மாத்தி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் நம்ம ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல நம்ம எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாலே நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுக்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம இந்த சின்ன சின்ன ஸ்டெப் எடுக்கிறோமோ நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் ஸ்ட்ராங் ஆகும், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் ஸ்ட்ராங் ஆகும். சேர்ந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஹெல்த்தும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆதாரமே பகவான் தான் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா நம்ம இந்த வார்த்தையை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஆத்மா, நம்ம மனசு புத்தி கிடையாது, நம்ம இந்த சரீரமும் கிடையாது. அதனால இந்த ஆத்மா வந்து எப்போ பகவானோட கனெக்டடா இருக்குமோ அப்பதான் இந்த பகவான் கொடுத்த இந்த உடலை கூட நம்மளால நல்லா வச்சுக்க முடியும். ஏன்னா இதுதான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பகவானை நோக்கி சேர்றதுக்கு பகவான் கொடுத்திருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம நல்லா பாத்துக்கணும்னா, இந்த சரீர ரூபி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா பாத்துக்கணும்னா அதுக்கு நம்ம பகவானை நோக்கி தான் நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்ல ஆட் பண்ணிக்கணும். இதை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பெட்டர் ஆயிடுவோம். ஸோ நம்ம பிசிக்கல் ஹெல்த்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம். வரப்போற அடுத்த வீடியோல உங்ககிட்ட சந்திக்கிறேன். அடுத்த ஹெல்த்தை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன். जय श्री राधे कृष्ण। जय जय श्री राधे, 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 जय राधे, जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय राधे, जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे।